அமெரிக்காவின் அதிரகசிய ஆவணம். நவம்பர் 23, 1981 அன்று அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகன் நேஷனல் செக்யூரிட்டி டெசிஷன் டைரக்டிவ் 17 என்ற ரகசிய ஆவணத்தில் கையெழுத்திட்டார். இந்த ஆவணம் மத்திய புலனாய்வு முகமையான CIA-வுக்கு நிகரகுவாவில் உள்ள கான்ட்ரா கிளர்ச்சியாளர்களுக்கு உதவும் அதிகாரத்தை வழங்கியது. இந்த நிகழ்வுதான் பிற்காலத்தில் பெரும் சர்ச்சைக்குள்ளான ஈரான் கான்ட்ரா விவகாரத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. 1979 நிகரகுவாவில் இருந்த அமெரிக்க ஆதரவு சர்வாதிகாரி அனஸ்தாசியோ சோமோசா தேபைல் ஆட்சியை எதிர்த்து சோசலிசத்தை ஆதரித்த சாண்டினிஸ்டா தேசிய விடுதலை முன்னணி ஆட்சியை பிடித்தது. சாண்டினிஸ்டா அரசாங்கத்தை எதிர்த்து சோமோசா ஆட்சியின் ராணுவ வீரர்களும் சாண்டினிஸ்டாக்களின் முன்னாள் போராளிகளும் பல்வேறு ஆயுத குழுக்களை உருவாக்கினர். சாண்டினிஸ்டா அரசுக்கு எதிரான இந்த போராளி குழுக்கள் கான்ட்ராஸ் என்ற பொதுவான பெயரால் அழைக்கப்பட்டன. அதே வேளையில் அமெரிக்க அதிபர் ரீகன் சாண்டினிஸ்டா அரசாங்கத்தை கியூபா மற்றும் சோவியத் யூனியனால் ஆதரிக்கப்படும் ஒரு கம்யூனிச அச்சுறுத்தலாக பார்த்தார். நிகரகுவாவில் இருந்து கம்யூனிசம் மத்திய அமெரிக்காவின் மற்ற நாடுகளுக்கும் பரவிவிடும் என்று அஞ்சினார். அப்போது கம்யூனிச விரிவாக்கத்தை தடுக்க ரீகன் டாக்ட்ரைன் எனும் கொள்கையை அவர் முன்னெடுத்திருந்தார். சாண்டினிஸ்டா அரசாங்கத்தை நேரடியாக ராணுவ தாக்குதல் மூலம் கவிழ்ப்பதை விட கான்ட்ரா கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவளித்து பிராக்சி வார் எனப்படும் மறைமுக போர் மூலம் அழுத்தத்தை ஏற்படுத்தி அதன் செயல்பாடுகளை சீர்குலைக்கும் உத்தியை கையாள ரீகன் திட்டமிட்டார். இதனைத் தொடர்ந்து அதிரகசிய தேசிய பாதுகாப்பு உத்தரவு 17 என்ற ஆவணத்தில் ரீகன் கையெழுத்திட்டார். இதன் மூலம் கான்ட்ரா கிளர்ச்சியாளர்களுக்கு உதவும் மறைமுக நடவடிக்கை சட்ட ரீதியாக முறைப்படுத்தப்பட்டது. இந்த உத்தரவு கான்ட்ராக்களுக்கு நிதி, ஆயுதங்கள், பயிற்சி மற்றும் தளவாட ஆதரவு அளிக்கும் ரகசிய பணியை CIA-வுக்கு அதிகாரப்பூர்வமாக வழங்கியது. முதலில் NSDD-17 நோக்கம் எல் சால்வடார் மற்றும் பிற மத்திய அமெரிக்க நாடுகளில் போராடிய கிளர்ச்சியாளர்களுக்கு நிகரகுவா வழியாக சென்ற ஆயுத விநியோக வழிகளை தடுப்பதே என்று கூறப்பட்டது. ஆனால் உண்மையில் அதன் நோக்கம் சாண்டினிஸ்டா அரசாங்கத்தை சீர்குலைப்பதாகவே இருந்தது. அமெரிக்க காங்கிரஸ் கான்ட்ராக்களுக்கு மறைமுகமாக நிதி வழங்குவது மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுப்பதாக கூறி அதனை கண்டித்து அமெரிக்க காங்கிரஸ் போலந்து திருத்தம் மூலம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கான்ட்ராக்களுக்கு நிதி வழங்குவதை தடை செய்தது. ஆனால் ரீகன் நிர்வாகம் காங்கிரஸை மீறி கான்ட்ராக்களுக்கு உதவும் ரகசிய வழியை உருவாக்கியது. அப்போது ஈரான் மீது ஆயுத தடைகள் இருந்தன. அந்த தடைகளை மீறி அமெரிக்கா ரகசியமாக ஈரானுக்கு ஆயுதங்களை விற்றது. அந்த பணத்தை கான்ட்ராஸுக்கு சட்டவிரோத நிதியாக மாற்றியது. அமெரிக்க வரலாற்றில் இது மிகப்பெரிய அரசியல் ரகசிய நடவடிக்கையாக அமைந்தது. இந்த உத்தரவு பின்னாளில் ஈரான் கான்ட்ரா அஃபேர் எனப்படும் மிகப்பெரிய சர்வதேச அரசியல் சர்ச்சைக்கு விதை போட்டது. பல CIA அதிகாரிகளும் ரீகன் நிர்வாக உறுப்பினர்களும் பின்னர் குற்றவியல் விசாரணைக்கு உள்ளானார்கள். 1981 நவம்பர் 23 கையெழுத்திடப்பட்ட NSDD-17 என்பது அமெரிக்க கண்காணிப்பு அமைப்புகளில் சர்ச்சையை ஏற்படுத்திய நிகரகுவா கான்ட்ரா யுத்தத்தில் அமெரிக்க தலையீட்டை சட்ட ரீதியாக அல்லாமல் ரகசியமாக தொடங்கச் செய்த முக்கிய ஆவணமாக வரலாற்றில் பதிவானது.